ரேஷியோ ஃபைண்டிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. The ratio of 11th term to the 18th term of an AP is 2:3 கொடுத்திருக்காங்க. அதாவது 11th termக்கும் 18th termக்கும் உள்ள ரேஷியோ வந்து 2:3 அப்படின்னு இருந்ததுன்னா find the ratio of the 5th term to the 21st term அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 5th termக்கும் 21st termக்கும் உள்ள ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிங்க. Also find the ratio of sum of first 5 terms to the sum of first 21 terms. அதாவது S5 அப்படின்றது sum of first term, sum of 21 termன்றது வந்து S21. இதோட ரேஷியோவையும் கண்டுபிடிங்க அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஏஎன்னோட வேல்யூஸும் தேவைப்படுது, எஸ்என்னும் தேவைப்படுது. ஏஎன் அப்படின்னும் போது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா a plus n minus 1 into d அப்படின்றது. அதே மாதிரி எஸ்என் கண்டுபிடிக்கும் போது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா n/2 2a plus n minus 1 into d அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த சம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல கிவன்ல இருந்து ஒரு கண்டிஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து எப்போவுமே ஒரு ரேஷியோ ஃபார்மில் இருக்குது. a/b வந்து a/bன்னு எழுதிக்கலாம். அப்போ a11/a18 is equal to 2/3 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ a11 அப்படின்றத இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னா இங்கே n-1 வரும். அப்போ இங்கே 11னா இங்கே 11 - 1 10ன்னு வந்துடும். அப்போ a11 அப்படின்றத a plus 10dனும் இங்கே a18 அப்படின்றத வந்து a plus 17dனும் எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே என்னன்னா இங்கே n-1 இதை விட ஒன்று கம்மியாக தான் இங்கே வந்திருக்கும். இது வந்து ஈக்குவல் டு 2/3ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிவிஷனில் இருக்க இந்த 3 இங்கேயும் இந்த டேர்ம் வந்து அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா டிவிஷன் அங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகும். அப்போ 3 times a plus 10d which is equal to 2 times a plus 17d அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3a plus 30dன்னு வந்திருக்கும். இங்கே அதே மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது 2a plus 34d அப்படின்னு வந்திருக்கும். ஸோ a எல்லாம் ஒரு பக்கம் d எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். 3a minus 2a is equal to இந்த பக்கம் 34d minus 30d அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணால் இது வந்து 1a, இதை மைனஸ் பண்ணும்போது இது வந்து 4d. அப்போ a is equal to 4d அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இந்த ரேஷியோலேருந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5th டேர்முக்கும் 21st டேர்முக்கும் உள்ள ரேஷியோவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5th டேர்முக்கும் 21st டேர்முக்கும் உள்ள ரேஷியோ. அப்போ a5/a21 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ a5 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்னா a plus 4d அப்படின்னு எழுதிக்கலாம். a21ன்றது எப்படி எழுதிக்கலாம்னா a plus 20d அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா nth டேர்மோட ஃபார்முலா அதுதான். இதில் ஏயோட பிளேஸில் நம்மளால் என்ன அப்ளை பண்ணிக்க முடியும்? 4dன்றதை அப்ளை பண்ணிக்க முடியும். அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ இந்த ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 4dன்னு போட்டுருங்க. 4d plus 4d by 4d plus 20d அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை ஆட் பண்ணால் மேலே 8d, கீழே வந்து 24d அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ டியும் டியும் கேன்சல் ஆகிடும். 8 டேபிளில் இது 1s are, இது 3s are. அப்போ நம்மளோட ரேஷியோ வந்து 1:3 அப்படின்றது தான் கரெக்டான ரேஷியோ. யாருக்கு? 5th டேர்முக்கும் 21st டேர்முக்கும் உள்ள ரேஷியோ வந்து 1:3 தான். அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? S5க்கும் S21க்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கேட்ட ரெண்டாவது கொஸ்டினுக்கு வரலாம். S5க்கும் S21க்கும் உள்ள ரேஷியோ அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ S5/S21ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இப்போ கண்டுபிடிக்கும் போது இப்போ SN ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதானே நம்மளோட SN ஃபார்முலா. இங்கே n இருந்தால் இங்கே n அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 5 இருந்தால் 5 அப்ளை பண்ணணும். ஸோ 5/2 இங்கே 2a plus n minus 1 into d அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ 2a plus nக்கு பதிலாக மட்டும் இந்த 5 அப்ளை பண்ணிடணும். இப்போ n minus 1 அப்படின்னா நம்ம 4d அப்படின்னு எழுதியிருக்கணும். கீழே 21st டேர்ம்னா இப்போ 21/2 அப்படின்னு வந்திருக்கும். 2a plus n minus 1 into d, n வந்து 21ன்றதுனால n-1 வந்து இங்கே 20d அப்படின்னு கிடச்சிருக்கும். ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து ஃப்ரம் 1 ஏயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 4dன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த ஏவை தூக்கிட்டு 4d அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ மேலே வந்து ஒரு 5/2 இருக்குது. இங்கே வந்து 2 into ஏக்கு பதிலாக 4d, இங்கே ப்ளஸ் இன்னொரு 4d இருக்குது கொஸ்டினில். கீழே வந்து 21/2 2 into ஏக்கு பதிலாக 4d ப்ளஸ் 20d அப்படின்னு கொஸ்டினில் இருக்குது. அது அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்ற இடத்துல மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச 4dன்றதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு 5/2 இருக்குது, கீழே ஒரு 21/2 இருக்குது. இந்த 2வும் இந்த 2வும் கட் பண்ணிக்கலாம். இது எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா மேலேயும் ஃப்ராக்ஷன் இருந்து கீழேயும் ஃப்ராக்ஷன் இருந்து அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ மேலே 5/2 இருக்குல்ல, கீழே இருக்க 21/2 மேலே வந்தால் 2/21 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதை மேலே நம்ம இப்படி கொண்டு போய்க்கலாம். இப்போ நியூமரேட்டரில் நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம் என்னன்னு பாருங்கள். 4ம் 2ம் ஆட் பண்ணால் 8d plus 4d இருக்குது. டினாமினேட்டரில் அதே மாதிரி 8d plus 20d அப்படின்ற டேர்ம் இருக்குது. இங்கே இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆகிருக்கும். அப்போ 5/21 இங்கே ஆட் பண்ணும்போது நியூமரேட்டரில் வந்து 8 plus 4
12D கிடைக்குது, கீழே வந்து 28D அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த டியும் இந்த டியும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த டேபிளில் வந்தாலும் கேன்சல் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இப்போ இங்கே இந்த 12 இருக்கு, 21 இருக்கு. 3 டேபிளில் 3 4s are, இங்கே 3 7s are கேன்சல் பண்ணியிருக்கலாம். 4 டேபிளில் 28 வரும், 4 1s are, 4 7s are. நியூமரேட்டரில் ஒரு 5 மட்டும் இருக்குது, டினாமினேட்டரில் 7 7s are 49 அப்படின்றது இருக்குது. அப்போ 5:49 அப்படின்றது தான் S5:S21ஓட சரியான ரேஷியோ.